Which of the following does not belong to the category of sliding contact bearing? இது நாட் கொஸ்டின், கண்டிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாட் கொஸ்டின்னா நம்ம நல்லா பார்க்கணும்னு அர்த்தம். ஸோ பிவட் பேரிங்கா, பால் பேரிங்கா, புஷ் பேரிங்கா, ஃபுட் ஸ்டெப் பேரிங்கா? பிவட் பேரிங் வந்து ஒரு ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் தான். புஷ் பேரிங் வந்து ஒரு ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் தான். ஃபுட் ஸ்டெப் பேரிங் ஒரு ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் தான். ஆனால் பால் பேரிங் வந்து ரோலிங் கான்டாக்ட் பேரிங். பால் பேரிங், ரோலர் பேரிங், ரோலிங் கான்டாக்ட் பேரிங். ஸோ அடுத்தது சூப்பரான கொஸ்டின். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் ஆல்டர்னேட்டிவ் ரோலிங் கான்டாக்ட் பேரிங் அஸ் கம்பேர்ட் டு த ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். ரோலிங் கான்டாக்ட் பேரிங்கை ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்கோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஆஸ் லோயர் ஸ்டார்டிங் டார்க்கா, ரெக்யூர் கன்சிடரபிள் ஆக்சியல் ஸ்பேஸா, ஜென்ரேட் லெஸ் நாய்ஸா, ஆர் காஸ்ட்லியா? ஸோ ஆஸ் லோயர் ஸ்டார்டிங் டார்க் தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அது இல்லாமல் லோ ஸ்டார்டிங் லோ ரன்னிங் ஃப்ரிக்ஷன் இருக்குமா, எக்ஸப்ட் அட் த வெரி ஹை ஸ்பீடில் வந்து அது மாறுபடலாம். அக்யூரசி ஆஃப் ஷாஃப்ட் அலைன்மெண்ட் பண்ண முடியும். ஸ்மால் ஓவரால் டைமென்ஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ரெக்யூர் கன்சிடரபிள் ஆக்சியல் ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து போய் தான். ஜென்ரேட் லெஸ் நாய்ஸ் சத்தம் போடும் போல் இருக்குது. காஸ்ட்லி இல்லை கொஞ்சம் சீப்பாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிக்னிஃபிகன்ஸாக பார்க்க வேண்டியது ஆஸ் லோயர் ஸ்டார்டிங் டார்க். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது ஸ்மால் ஓவரால் டைமென்ஷன் அப்படின்றது ரெக்யூர்ஸ் கன்சிடரபிள் ஆக்சுவல் ஸ்பேஸ் கிடையாது, ஸ்மால் ஓவரால் டைமென்ஷன். ஸோ நிறைய ஸ்பேஸ் தேவைப்படாது, ஸ்மால் ஓவரால் டைமென்ஷன், சின்னது. அதுக்கப்புறம் மூணாவது ஜென்ரேட் லெஸ் நாய்ஸ் அப்படின்றது வந்து எப்படி இங்கே இதை பற்றி கிடையாது. காஸ்ட்லி பற்றி ஒன்றும் பிரச்சனை இது கிடையாது. ஸோ வந்து அக்யூரசி ஷாஃப்ட் அலைன்மெண்ட் சொல்கிறாங்க, லோ ஸ்டார்டிங் லோ ரன்னிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான கேள்வி இருக்குது. விச் பேரிங் ஆஸ் அ லோயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அட் ஹை ஸ்பீட்? ஹை ஸ்பீடில் லோயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லோயர் வந்து ஜேர்னல் பேரிங்க்கு தான் வந்து கம்மியாக இருக்கும், பால் பேரிங்க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பால் பேரிங்லாம் அதுக்கு நடுவில் ரோலர் பேரிங் இருக்கலாம் அப்படின்றது சொல்லலாம். ஸ்லைடிங் பேரிங் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 0.01 0.1 வரைக்கும் அட் மேக்ஸிமம் ஸ்பீடில் இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து ஃபார் ஹை ஸ்பீட் அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹை ஸ்பீடுன்றது தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஃபார் ஹை ஸ்பீட் ball bearing, coefficient of friction of ball bearing greater than that of coefficient of friction of roller bearing greater than that of coefficient of friction of journal bearing. Journal bearing தான் sliding bearing அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்கில் பேரிங் கேரக்டர்ஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா ZN/PB சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு கர்வ் இருக்குது. இந்த கர்வ் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிலேருந்து டி வந்து இட் இஸ் நமக்கு சிலேருந்து டி வந்து தின் ஃபிலிம் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே வந்து சிலேருந்து ஏ வரைக்கும் செமி ஆர் மிக்ஸ்டு ஃபிலிம் லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த விளிம்பிலேருந்து அப்புறம் ஏ டு பி வந்து திக் ஃபிலிம் லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க. தின் ஃபிலிம் லூப்ரிகேஷனும் செமி லூப்ரிகேஷனும் எது சார்ந்தோன்னா அன்ஸ்டேபிள் ரீஜனை சாரும். ஆனால் திக் ஃபிலிம் லூப்ரிகேஷன் வந்து ஸ்டேபிள் ரீஜனை சாரும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பால் பேரிங் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரோலர் பேரிங்னா இந்த ஏரியாவை காட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மினிமமாக இருக்க ZN/PB வேல்யூ வந்து இந்த இங்கே மினிமம் வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போ இங்கே மினிமமாக இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ZN/PB வந்து பேரிங் மாடுலஸ் சொல்கிறாங்க. ஸோ ZN/PB வந்து லெஸ் தென் பேரிங் மாடுலஸ்னால் அது வந்து தின் லூப்ரிகேஷன் அண்ட் மிக்ஸ்டு லூப்ரிகேஷன். ZN/PB கிரேட்டர் தென் பேரிங் மாடுலஸ்னால் அது திக் ஃபிலிம் ஆஃப் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்ஸ்டேபிள் ரீஜனில் வந்து நமக்கு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தின் ஃபிலிம் லூப்ரிகேஷனில் லோடை இன்க்ரீஸ் பண்ணால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதனால் பேரிங் கேரக்டர் நம்பர் ரெடியூஸ் ஆகும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ரெசிபி என்ன சொல்கிறாங்க. அதே ஸ்டேபிள் ரீஜனில் வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ விஸ்காசிட்டி அண்ட் லோ ஸ்பீட் அப்படின்றது சொல்கிறாங்க. இது ரெண்டும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கருத்துக்கள். In rolling element bearings வந்து in life in number of revolutions கொடுத்துருப்பாங்க, which 90% of random sample of bearing of given size reach or exceed and then design load is typically referred to as. இப்போ இதோட டிசைன் லோடு வந்து எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். L90 லைஃப், L10 லைஃப்லாம் பார்த்துருப்போம். பேரிங் ரெசிடியூல் லைஃப்ன்றதை பார்த்துக்கிட்டே, L50 லைஃபும் பார்த்துக்கிட்டாரு. இப்போ ஆன்சர் வந்து L90 லைஃப் தான் ஆன்சரு. L90 லைஃப்னால் L_90 அப்படின்னா என்னன்னா இட் ஷோஸ் த ரிலையபிலிட்டி. L_10 லைஃப்னா இட் ஷோஸ் த ஃபெயில்யூர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கேஜ் இன் ரோலர் பேரிங். இது வந்து என்ன பண்ணுவோன்னா, ரெண்டு பாலும் வந்து மோதாமல் பார்த்துக்கும். ரெண்டு பாலும் வந்து அப்படி வந்து பக்கத்தில் முட்டிக்காமல் பார்த்துக்கிறது தான் வந்து கேஜோட வேலை. அவுட்டர் ரேஸ்க்கு இன்னர் ரேஸும் பிரிக்காது, பாலையும் அவுட்டர் ரேஸும் பிரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பாலும் இன்னர் ரேஸும் சொல்லியிருக்காங்க. இல்லை பால்ஸ் டுகெதர் அட் த ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். கேஜ் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் த பால்ஸ் கிளாக் ஆகாமல் பார்த்துக்கும்.
செப்பரேட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அடுத்த ரோலிங் எலமெண்ட் பேரிங்னா நமக்கு தெரியும், ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரிங் கிடையாது, ஸ்குவீஸ் ஃபிலிம் பிரேக் பேரிங் கிடையாது, ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங் தான் ஆன்சரு, கியர் லூப்ரிகேஷன் பேரிங்கும் கிடையாது. ஸோ இந்த ரோலிங் எலமெண்ட் பேரிங் வந்து ஆல்சோ கால்ட் அஸ் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங். இதில் வந்து பால் பேரிங், ரோலர் பேரிங் ரெண்டுமே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக் டைனமிக் லோட் ரேட்டிங், அதாவது பேரிங்கை பற்றி படிக்கும்போது பேசிக் டைனமிக் லோட் ரேட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் ரோலிங் எலமெண்ட் பேரிங். என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் எ லோட் தட் வில் கிவ் லைஃப் ஆஃப் 1 மில்லியன் ரெவல்யூஷன் அப்படி சொல்கிறாங்க. 1 மில்லியன் ரெவல்யூஷன் ஆஃப் த இன்னர் ரேஸ், எல்லாமே இன்னர் ரேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 0.1 மில்லியன் ரெவல்யூஷனா, 10,000 ரெவல்யூஷனா, 100 மில்லியன் ரெவல்யூஷனாக இல்லை, 1 மில்லியன் ரெவல்யூஷன் ஆஃப் த இன்னர் ரேஸ், லைஃப் ஆஃப் த 1 மில்லியன் ரெவல்யூஷன் ஆஃப் த இன்னர் ரேஸ் லோட். பேசிக் டைனமிக் லோட் ரேட்டிங்கிறது பேசிக்காக லோடு தட் வில் கிவ் எ லைஃப் ஆஃப் 1 மில்லியன் ரெவல்யூஷன் ஆஃப் த இன்னர் ரேஸ் அப்படி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம், த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ஃபார் ரோலிங் எலமெண்ட் பேரிங் அப்படின்றது கேட்குறாங்க. இது நாட்னாலே வந்து ரொம்ப விழிப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். குட் டேம்பிங் எபிலிட்டி இருக்கா, கேன் சப்போர்ட் கம்பைன்ட் லோடா, லோ ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷனா, காம்பேக்ட் இன் ஆக்சில் டைரக்ஷனா, லோ ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன் தான், காம்பேக்ட் இன் ஆக்சில் டைரக்ஷன் தான், சப்போர்ட் கம்பைன் லோடு தான். ஆனால் குட் டேம்பிங் எபிலிட்டி அவருக்கு இல்லை. ரோலிங் கான்டாக்ட் பேரிங்க்கு குட் டேம்பிங் எபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து லோடு கம்பைன் லோடை எடுத்துக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும் ஆக்சியல் டைரக்ஷனில், ஆனால் வந்து அதால் குட் டேம்பிங் எபிலிட்டி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்ட் ஃபார் ரேடியல் லோட், த்ரஸ்ட் லோட் ஆர் கம்பைன் த்ரஸ்ட் லோட், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் லோ ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன். லோ ஸ்டார்டிங் ஃப்ரிக்ஷன் தான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அக்யூரேசி ஆஃப் ஷாஃப்ட் அலைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட். எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் மொமெண்டரி ஷாக் லோட் கூட நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபெட்டிக் லைஃப் கொடுத்துருக்காங்க. எல்லா த ரோலிங் பேரிங்னா பால் பேரிங்கும் உண்டு, ரோலர் பேரிங்கும் உண்டு. ஸோ இதில் இன்வெர்ஸ்லி லைஃப் வந்து நமக்கு தெரியும் எல்பி கியூப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ எல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லோட் பவர் 3 ஃபார் பால் பேரிங், 10/3 ஃபார் ரோலர் பேரிங் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 10/3 பவர் ஆஃப் ரோலர் பேரிங், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் third power of the load for the ball bearing. இன்னும் fourth power வராது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் third power of the roller bearingன்றது வராது. ரோலர் பேரிங்க்கு 10/3. அப்போ 1/3 தான் வந்து ஆன்சரு. ஸோ இங்கே என்னென்னா LC/P ஈக்குவல் லோட் பவர் n போடுறாங்க, n மில்லியன் ரெவல்யூஷன் போடுறாங்க. n = 3 ஃபார் ரோலர் பேரிங், n = 10/3 ஃபார் ரோலர் பேரிங் அப்படின்னாங்க. n = 3 ஃபார் பால் பேரிங், n = 10/3 ஃபார் ரோலர் பேரிங். Cன்றது டைனமிக் லோட் கெப்பாசிட்டி, Pன்றது ஈக்குவலண்ட் டைனமிக் லோடு அப்படின்றாங்க. மேலே வந்து டைனமிக் லோடு மேலேயும் இருக்கும், கீழேயும் டைனமிக் லோடு இருக்குது. இந்த சீப் வந்து கெப்பாசிட்டி, இந்த ஈக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டைனமிக் லோட் கெப்பாசிட்டி பை ஈக்குவலண்ட் டைனமிக் லோடு அப்படின்வாங்க. ஒரு சம் கேட்குறாங்க. ரேடியல் லோட் ஆஃப் 6.5 kN இஸ் அப்ளைட் ஆன் த சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பேரிங்கில் 6.5 kN வந்து அப்ளை பண்ணுறாங்க. லைஃப் ஆஃப் த பேரிங் வித் 90% ரிலையபிலிட்டி இஸ் 18,000 hours கொடுத்துட்டாங்க. வித் அப்ளிகேஷன் ஃபேக்டர் 1.7 சொல்லிட்டாங்க. இந்த சாஃப்ட் ரொட்டேட் அட் 1600 RPM. இப்போ நமக்கு பேசிக் டைனமிக் லோட் ரேட்டிங் வந்து கேட்குறாங்க. பேசிக் டைனமிக் லோட் ரேட்டிங் வந்து கேட்குறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து லோட் லைஃப் வந்து L = 60 இன்ட்டு லைஃப் இன் ஹவர்ஸ் இன்ட்டு n போட்டால் நமக்கு கிடைக்கும். ஸோ LH வந்து லைஃப் இன் ஹவர்ஸ், Lனா லைஃப் இன் சைக்கிள், N RPM, K = 1.7, N வந்து 1600 RPM கொடுக்குறாங்க, LH வந்து 1800 hour, FR வந்து ரேடியல் லோட் வந்து 6.5 kN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ L = C/P whole power 10/3 ஃபார் ரோலர் பேரிங். அப்போ இதில் என்னென்னா P/K power 10/3 இன்ட்டு L90 = FR power 10/3 இன்ட்டு LR போடுறாங்க. போட்டுட்டு நமக்கு எல்லா வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணோம். K = 1.7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வந்து L90 வந்து 10⁶ 1 மில்லியன் ரெவல்யூஷனுக்கு நம்ம இது பண்ணுறோம். 6.5 ரேடியல் லோட் கொடுத்துருக்காங்க. இது LR வந்து 60 × 1800 × 1600 அப்படின்றத இது பண்ணிக்கலாம். இப்போ 18,000 hours கொடுத்தாங்க. அவரை மினிட்டாக மாற்றுறதுக்கு 60 பெருக்கிறோம். மினிட்டை வந்து RPM பெருக்குன்னா ரெவல்யூஷனில் வரணும். இது ஃபுல்லாக வந்து இன் ரெவல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரெவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து 1 மில்லியன் ரெவல்யூஷன்றது கான்ஸ்டண்ட்டாக எடுக்கிறோம். ஸோ இங்கே 1 மில்லியன் ரெவல்யூஷன் தான் பேசிக் டைனமிக் ரேட்டிங் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி எல்லா வேல்யூயும் இது பண்ணதுக்கப்புறம் P = 103.4 kN வருது. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the bearing that used when heavy loads are to be carried with an oscillatory motion. இந்த oscillatory motionனாலே வந்து நமக்கு நல்லா தெரியும்
எங்கே யூஸ் இதுதான் பிஸ்டன் பென் பேரிங் ஹெவி டியூட்டி இன்ஜினில் வருது. டேப்பர் ரோலர் பேரிங்கா, சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பேரிங்கா, நீடில் ரோலர் பேரிங்கா, ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங், எல்லாமே ரோலர் பேரிங் அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து நீடில் ரோலர் பேரிங் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். நீடில் ரோலர் பேரிங் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் டிமாண்டுக்கு, ஆசிலேட்டிங் மோஷனுக்கு, ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் யூஸ் பண்ணுற பேரிங். ஸோ பால் பேரிங் இப்போ அடுத்தது மேட்ச் இருக்குது, மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. பால் பேரிங் பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு பால் பேரிங் வந்து லைட் லோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டேப்பர் ரோலர் பேரிங் வந்து கேரிங் போத் ரேடியல் அண்ட் த்ரஸ்ட் லோடு. ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் வந்து செல்ஃப் அலைனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். நீடில் ரோலர் பேரிங் ஹெவி லோடு வித் ஆசிலேட்டிங் மோஷன். ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் பி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the bearing that is used is not ideally suited. இது நாட் கொஸ்டின். the bearing is not ideally suited for taking axial load. axial load எடுத்துக்கொள்ள முடியாத பேரிங் எது அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் எடுத்துக்கும், ஆங்குலர் கான்டாக்ட் பேரிங் எடுத்துக்கும், டேப்பர் ரோலர் பேரிங் எடுத்துக்கும். ஆனால் நீடில் ரோலர் பேரிங் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சியல் லோட் கேன் காஸ் த ரோலர் டு ரன் அகேன்ஸ்ட் த ஃபில்லிங் ஸ்லாட். அங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும், நீடில் ரோலர் வந்து ஃபில்லிங் ஸ்லாட் இருக்கும், அங்கே போய் மாட்டிக்கும் ரோலர். அதனால் வந்து அது ஆக்சியல் லோடு எடுக்க முடியாது. விச் லீட் டு ஏரியர் ஃபெயிலியர். ஆக்சியல் லோடுக்கு நீடில் ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா கோவிந்தா ஆகிடும். ஸோ அதனால் ஆக்சியல் லோடு இருக்க வந்து நீடில் ரோலர் பேரிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஆன்டி ஃப்ரிக்ஷன் பேரிங்னா நமக்கு தெரியும், ரோலர் பேரிங் அப்படின்னு தெரியும், பால் பேரிங். இங்கே ஜன்னல் பேரிங், பெடஸ்டல் பேரிங், காலர் பேரிங் எல்லாமே ஸ்லைடிங் பேரிங், ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். நீடில் பேரிங் தான் ரோலிங் கான்டாக்ட் பேரிங்கிறதுனால நீடில் பேரிங் இஸ் த ஆன்சர். ஃப்ரிக்ஷனல் டார்க் டிரான்ஸ்மிட்டட் இன் ஏ கோனிக்கல் பிவட் பேரிங் வந்து யூனிஃபார்ம் வேராக இருக்கும்போது இது வந்து கோனிக்கலாக இருக்குன்னா வந்து இந்த கொசிகண்ட் ஆல்ஃபா மட்டும் வரும். μWr/2 இந்த ஆஃப் μWr கொசிகண்ட் ஆல்ஃபா. 2/3 வந்து அது யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி வரும். யூனிஃபார்ம் வேருக்கு வர 3/4 எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், இதுவும் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 2/3 வந்து யூனிஃபார்ம் ப்ரெஷர், 1/2 வந்து யூனிஃபார்ம் வியர். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் டார்க் டிரான்ஸ்மிட் வித் யூனிஃபார்ம் ப்ரெஷர் இன் கேஸ் ஆஃப் கோனிக்கல் பிவட் பேரிங். கோனிக்கல் பிவட் பேரிங்கில் வந்து ஹேவிங் செமி கோன் ஆங்கிள் வந்து தீட்டான்னு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யூனிஃபார்ம் ப்ரெஷர்னாலே 2/3 வரணும். 2/3 இங்கே இல்லை, 2/3 இங்கே இல்லை, 2/3 அங்கே 2/3 இருக்குது. 2/3 μWr/sin θ. அந்த sin θ யாருக்கு அப்படின்னா அது கோன் அப்படின்னால கோனிக்கல் பிவட் பேரிங்னால μ இஸ் ரீப்ளேஸ் பை μ/sin θ. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேப்பர் ரோலர் பேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ டைனமிக் லோட் கெப்பாசிட்டி 26 kN இருக்கான். 26 kN இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ டிசையர்டு லைஃப் 90% ஆஃப் பேரிங் வந்து 8000 ஹவர் அப்படின்னாங்க. 8000 ஹவர்னா ஹவரை மினிட்டாக மாற்றுக்கு 60 பெருக்கணும், மினிட்டு ரெவல்யூஷனாக மாற்றுறதுக்கு ஆர்பிஎம்மில் பெருக்கணும். ஸோ 144×10⁶ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மில்லியன் ரெவல்யூஷனாக மாற்றணும். அப்போ மில்லியன் ரெவல்யூஷன் மாற்றினா 144 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈக்குவலண்ட் ரேடியல் லோடு வந்து L90 = C/P 10/3 வந்து இது வந்து ரோலர் பேரிங்க்கு, K = 10/3 ஃபார் டேப்பர் ரோலர் பேரிங். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 10/3 அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம P அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு C/L90 போட்டோன்னா L90 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 0.3. இந்த 10/3 அந்த பக்கம் கொண்டு போனால் 0.3 ஆகும். 0.3ஆல் இது பண்ணிவிட்டு 26,000/144 பவர் ஆஃப் 0.3 போட்டோன்னா 5854.16 நியூட்டன் வரும். இது சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஆனால் இது க்யூப் ரூட் எடுக்கிறதுக்கெலாம் ஓரளவுக்கு நமக்கு பயிற்சி எடுத்துக்கணும். க்யூப் ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுத்தால் தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு இது பண்ண முடியும். 5854.16 kN தான் நமக்கு ஆன்சர். என்ன அப்படின்னா டேப்பர் ரோலர் பேரிங் கேன் டேக் ரேடியல் லோடா, ஆக்சியல் லோடா, போத் ஆக்சியல் அண்ட் ரேடியல் லோடா, அண்ட் த ரேஷியோ ஆஃப் திஸ் பேரிங் லெஸ் தென் யூனிட்டியா அப்படின்னு கேட்குறானுங்க. போத் ரேடியல் அண்ட் ஆக்சியல் லோடா, த ரேஷியோ ஆஃப் திஸ் பீயிங் கிரேட்டர் தென் யூனிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின் தான். இப்போ டேப்பர் ரோலர் பேரிங்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா போத் ஆக்சியல் அண்ட் ரேடியல் லோட் ரெண்டுமே டேப்பர்னால் ரெண்டுமே வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரேஷியோ ஆஃப் திஸ் பீயிங் லெஸ் தென் யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா லெஸ் தென் ஆக்சியல் வந்து கம்மியாக இருக்கும், ரேடியல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க. வாட் டேப்பர் இஸ் டேப்பர் ரோலர் எது டேப்பராக இருக்கும், இன்னர் ரேஸா, அவுட்டர் ரேஸா, ரோலரா, கேஜா அப்படின்னு கேட்குறாங்க. ரோலர் தான் டேப்பராக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். டேப்பர் எதில் இருக்கும் அப்படின்னா டேப்பர் ரோலரில் இருக்கும். இனி மெஷினரி ஷாஃப்ட் இஸ் சப்போர்ட்டட் ஒன் எண்ட் பை டேப்பர் ரோலர் பீயிங் அந்த அதர் எண்ட் மே யூஸ் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் ஒரு டேப்பர் ரோலர் பேரிங்னா இன்னொரு எண்ட்லையும் அடுத்த அனதர் டேப்பர் ரோலர் பேரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. பால் பேரிங் ஜோடியாக தான் இருக்கணும். டேப்பரை கூட டேப்பர் தான் ஜோடியாகணும் தவிர பாலோ செல்ஃப் அலைனிங் பேரிங்கோ
ஆதர் பேரிங்கும் வந்து ஜோடி ஆக மாட்டான். In case of flat pivot bearing, rubbing velocity எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் at the center of the contact area, 0 at the center and maximum at the outer radius, இல்லை யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த கான்டாக்ட் ரேடியோவா 0 at the outer radius அப்படின்றது பார்க்குறோம். இது 0 at the center and maximum at the outer radius அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஃப்ளாட் பிவட் பேரிங் the total moment of friction force எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் யூனிஃபார்ம் வியர் இஸ் கிரேட்டர் than that of யூனிஃபார்ம் ப்ரெஷர், இல்லை யூனிஃபார்ம் ப்ரெஷர் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு தெரியும். யூனிஃபார்ம் வியர் லெஸ் than that of யூனிஃபார்ம் ப்ரெஷர், கரெக்டு. ஸோ யூனிஃபார்ம் வியர் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு கிடையாது. யூனிஃபார்ம் வியர் மேபி மோர் ஆர் லெஸ், அதுவும் கிடையாது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. கிரேட்டராக யார் அண்ணன் அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரே ஒருத்தன் தான். ப்ரெஷர், யார் ப்ரெஷரை ஃபுல்லாக வீட்டில் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் அண்ணன். யார் தேஞ்சு போகிறாங்களோ அவங்க தான் தம்பி. சரியா? வியர் தம்பி, ப்ரெஷரு அண்ணன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் ஆஃப் த கிராங்க் ஷாஃப்ட்டு எதை வச்சு ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பேக் அண்ட் ஃபோர்த் ஆஃப் கிராங்க் மூவ்மெண்ட் எதை வச்சு இது பண்ணலாம்? த்ரஸ்ட் பேரிங்கா, ஸ்லீவ் பேரிங்கா, ஷாஃப்ட் ஜேர்னல் பேரிங்கா, ஹார்மோனிக் பேலன்ஸ் அப்படின்னா thrust bearing is the right answer. Which of the bearing provides a bearing surface for forces acting along the axis? Along the axis na thrust bearing நமக்கு முன்னாடி தெரியும். perpendicular to axis na journal bearing. perpendicular na journal, along na thrust. So linear bearing நன்னா போல ஒன்றும் கிடையாது. thrust bearing வந்து இதுக்கு ஆன்சர். அதே perpendicular to the axis na journal bearing. In the case of a pivot bearing, the wear is இப்போ தான் கொஞ்சம் சற்று முன்னாடி பார்த்த கொஸ்டின். மேக்ஸிமம் அட் த சென்டரா, 0 at the சென்டரா, யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த கான்டாக்ட் பண்ணால் மினிமம். இப்போ பிவட் பியரிங்கை பொறுத்தவரைக்கும் வியர் வந்து 0 at the சென்டர், மேக்ஸிமம் at the outer radius அப்படின்னு பார்த்தோம். இங்கே மேக்ஸிமம் at the outer radius ஆப்ஷனில் 0 at the சென்டர் தான் இருக்குது. இந்த பர்பஸ் ஆஃப் மல்டிபிள் காலர் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் ஃப்ளாட் காலர் பிவட் பியரிங்கில் மல்டிபிள் காலர் கொடுத்தோன்னா என்ன காரணம்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸாக, எஸ்டாப்ளிஷ் த செல்ஃப் சஸ்டெய்னிங் பேரிங் கண்டிஷனாக, டிஸ்ட்ரிபியூட் த ஃப்ரிக்ஷன் லோட் பிகாஸ் ஆஃப் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக, இல்லை டிஸ்ட்ரிபியூட் த ஆக்சுவல் லோடா பிகாஸ் ஆஃப் த லிமிட்டிங் பேரிங் pressure on the collar அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், distribute the axial load because of the limiting bearing pressure on a collar. Option D is the right answer.